கோழி, வான்கோழி, மயில் ஒன்று இருக்குது, வாத்து, குட்டி வாத்து, பெரிய வாத்தெல்லாம் இருக்குது. பக் பக்குன்னு சொன்னோன்னே எல்லாம் ஓடி வரும். அது பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஃபீல். எல்லாம் நம்மளை பார்த்து ஓடி வரும்பொழுது சாப்பாடு நம்ம கொடுக்குறோம், இருந்தாலும் அது நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆத்ம திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கொடுப்பதை விட வாங்குவது நமக்கு கிடைப்பது தான் மிக அதிகம். பாருங்கள், எல்லாம் வந்து போகும், கையிலேயே வந்து சாப்பிடும். ஏன்னா தெரியும் நம்மளால் அதுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற அந்த ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கிறதுனால தான் அது வருது, வந்து சாப்பிடுது இல்லையா. இதுதாங்க ஃபீலிங்கு. இந்த மாதிரி இந்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு ஃபீலிங்னா இவ்வளவு தான். ஆனால் இது நான் பண்ணும் பொழுது எனக்கே நான் பார்க்குறேன் என் பாடியில் எங்கே அது ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹார்ட் ரீஜனில் ஒரு நிறைவு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலூன் வந்து காற்றடைச்சி ஃபுல்லாக இருந்தால் எப்படி ஒரு லைட்டாக போட்டாலே மேலே பறக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இப்படி தான் நம்ம தான் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்மளாவே ஏற்படுத்திக்கிட்டு அதை வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில், பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இது சிலந்தி விலையில் இந்த பட்டாம்பூச்சி சிக்கியிருக்கு. அது பாருங்கள், எவ்வளோ ஒரு லெட் இட் கோ அப்படின்ற மாதிரி அது தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருச்சு அந்த இடத்துல. ஏன்னா அதால் போராட முடியாதுன்னு அதுக்கு தெரியும். ஆனால் உயிரோடு தான் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா என் கையை பிடிச்சிக்கிச்சு பாருங்கள், பார்த்திங்களா எவ்வளோ அழகாக. அதை நான் வந்து ரிலீஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ, திருப்பி வேறு எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு. இதோ போயிடுச்சு பாருங்கள், சூப்பர்.